அடுத்த ஸ்டான்ஸா பாருங்கள். அடுத்த ஸ்டான்ஸா பாருங்கள். There are some who seem to fancy that for gladness they must roam. சுற்றித் திரிதல். இதில் என்ன சொல்கிறாங்க? gladness they must roam. There are some who seem to fancy that for gladness they must roam. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சுற்றித் திரிதல் தான் மகிழ்ச்சி என கனவு காணும் பலர். must roam gladness. That for smile that are the brightest they must wander far from home. பிரகாசமான புன்னகைக்காக வீட்டை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டும் என்பார்கள். That the stranger friend is the true friend and they travel far astray. அதில் அந்நியன்தான் உண்மையான நண்பன் என்றெண்ணி தடம் மாறி வெகு தூரம் பயணிப்பாராம். அதான் ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ், அந்நியர்கள் தான் உண்மையான நண்பர்கள் என்று எண்ணி வெகு தூரம் பயணம் செய்வார்களாம். ட்ராவல் ஃபேர் அஸ்ட்ரே. தே வேஸ்ட் தேர் lives இன் த ஸ்ட்ரிவிங் ஃபார் எ ஜாய் தட்ஸ் ஃபேர் அவே. ஆனால் அவர்கள் தொலைவில் உள்ள இன்பத்தை அடைய கடுமையாக உழைத்து தாங்கள் வாழ்வை வீணாக்கிறார்கள். அதான் சொல்கிறான் பாரு. தே வேஸ்ட் தேர் lives இன் த ஸ்ட்ரிவிங் ஃபார் எ ஜாய் தட்ஸ் ஃபேர் அவே. அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் தொலைவில் உள்ள இன்பத்தை காண்பதற்காக அடைய கடுமையாக உழைத்து தாங்கள் வாழ்வை வீணாக்கிறார்கள். அதான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறான் பாரு. வேஸ்ட் த lives. But the gladdest sort of people when the busy day is done. ஆனால் சந்தோஷம் மக்கள் பணி நேரம் முடிந்தும் are the brothers and sisters who together share the fun. ஒன்று கூடி தாங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் சகோதர சகோதரிகளே அப்படிங்கிறார் இந்த போயட். இந்த மூணாவது ஸ்டான்ஸாவில் சூப்பராக சொல்லியிருக்காரு. There are some who seem to fancy that for gladness they must roam. சுற்றித் திரிதல் தான் மகிழ்ச்சி என கனவு காணும் பல பேர். That for smiles that are the brightest they must wander far from home. அதில் பிரகாசமான புன்னகைக்காக வீட்டை விட்டு எங்கே போனால் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று என்பார்கள் அவர்கள். That the strange friend is the true friend and they travel far astray. அவர்கள் தொலைவில் உள்ள இன்பத்தை அடைய கடுமையாக உழைத்து தாங்கள் வாழ்வை வீணாக்குகிறார்கள். அந்நியன்தான் உண்மையான நண்பன் என்று எண்ணி தடம் மாறி வெகு தூரம் பயணிக்கிறார்கள். The stranger friends is a true friends and they travel far astray. They waste their life in striving for a joy that far away. அதான் சொல்கிறான் பாரு. அவர்கள் ஆனால் அவர்கள் தொலைவுள்ள இன்பத்தை அடைய கடுமையாக உழைத்து தாங்கள் வாழ்வை வீணாக்கிறார்கள். ஆனால் gladdest sort of the people when the busy day is done. ஆனால் சந்தோஷம் மக்களுக்காக பணி நேரம் முடிந்தும் are the brothers and the sisters who together share their fun. ஒன்று கூடி தாங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்கார். சரிங்களா? அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். It is the stick together family that binds the joys of the earth.
என்ன சொல்கிறாரு பாருங்க, இன்னிசையை கேட்டு பல்லடுக்கு குடும்பங்கள் கூட்டு குடும்பமே உலகின் இன்பங்கள் வெல்லும். அதாவது இட் இஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். அதான் பல்நோக்கு, அதான் பல்லடுக்கு குடும்பம், கூட்டு குடும்பங்கள் கூட்டு குடும்பமே உலகின் இன்பங்களே. த ஸ்டிக் இட் இஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த். கூட்டு குடும்பங்கள் உலகின் இன்பங்களை வெல்லும். தட் ஹியர் தி ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் தி ஃபைனஸ்ட் மெர்த். மெர்த்துனா நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய இறப்பு பிறப்பு இது போல தான் சொல்லுவாங்க. அதான் இன்னிசை கேட்டு நுண்ணிய மகிழ்வை காணும் வாழ்க்கைக்கு உரிய. அதான் சொல்கிறான் பாரு, இட் இஸ் த ஓல்டு ஹோம் ரூப் தட் ஷெல்டர்ஸ் ஆல் த சாம் தட் லைஃப் கேன் கிவ். வாழ்க்கைக்கு உரிய அனைத்து அழகையும் பாரம்பரிய வீட்டின் கூரையை கூட்டு குடும்பம் பாதுகாக்கும். ஷெல்டர் ஆல் த ஷாம், மகிழ்ச்சி. அதான் வாழ்க்கைக்கு உரிய அனைத்து. இட் இஸ் த ஓல்டு ஹோம், த ரூப்னா கூரை, தட் இஸ் ஷெல்டர்ஸ் ஆல் தி சாம் தட் லைஃப் கேன் கிவ்ஸ். வாழ்க்கைக்கு உரிய அனைத்து அழகையும் பாரம்பரிய வீட்டின் கூரை, அதுதான் நம்மளுடைய கூட்டு குடும்பத்தை பாதுகாக்கும். அப்போ கூட்டு குடும்பம் என்பது மிக மேலானது அப்படிங்கிறார் போய்ட்டு. There you find the gladdest playground. There are happiest spot to live. அலைந்து திரிந்து சோர்வுற்ற சகோதரர்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக ஆடுகளம் இன்பமாக்கும் இடமும் நீ காணலாம், அங்கேயே காணலாம். There you find the gladdest playground. அதான் சொல்கிறான். தேர் ஆர் ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ். நீ வாழ்கிற இடம், வாழ்க்கை, லிவ்னா வாழ்கிற இடம். நீ வாழ்க்கைக்கு ஆனந்தமாக, அதான் ப்ளே கிரவுண்டுனா இன்பமாய், கிளாடஸ்ட் ப்ளே கிரவுண்டு இன்பமாய் வாழலாம், ஆடுகளம் இன்பமாய் இருக்கும், அங்கே நீ காணலாம். அண்ட் ஓ வியரி வாண்டரிங் பிரதர்ஸ் இப் கண்டென்மெண்ட் யூ வுட் வின்ஸ். அலைந்து திரிந்து சோர்வுற்ற சகோதரனே, நிறைவான வாழ்வை நீ அடைய விரும்பினால், அதான் வியர்னா சோர்வுற்று பிரதர்ஸ், அதான் சொல்கிறான் போரு, அலைந்து திரிந்து சோர்வுற்ற சகோதரனே, கண்டென்மெண்ட், நீ வாழ்வை நீ அடைய விரும்பினால், கம் யூ பேக் unto the fireside and be commemorate with your kin. கமரேட்னா சொந்த பந்தங்க, நட்பு உறவு. சுடரொளி களியாட்டம் நடைபெற இடத்திற்கு திரும்ப வா, அதே இடத்துக்கு திரும்ப வா. உனது சொந்த பந்தங்கள் நட்புறவோடு வாழ், ஃபேமிலியோடு நட்புறவோடு இரு, நட்புறவோடு வா. அதான் கமரேட்னா நட்புறவு, சொந்த பந்தங்களோட நட்பு உறவாடு அப்படின்னு சொல்லி போய்ட்டு முடிக்கிறார். அதான் கம் யூ பேக் unto the fireside and be commemorate with your kin. அதான் சொல்கிறார் பாரு, சுடரொளி களியாட்டம் நடைபெறும் இடத்திற்கு திரும்பி வா, உனது சொந்த பந்தங்களோடு நட்புறவாடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த போயத்தில், கூட்டு குடும்பம் என்பது மிக சிறந்தமான குடும்பம். அதுதான் சில்ட்ரன்ஸ், குழந்தைகள், மழலை குழந்தைகள், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே இருப்பார்கள். ஹையஸ்ட் அறிவு திறனாக, புத்திசாலித்தனமாக, சந்தோஷமாக, மகிழ்வுடன் கூட்டு குடும்பத்தில் தான் மகிழ்வார்கள் என்று எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட்டு போய்ட்டு சொல்லியிருக்கார். சரிங்களா, புரியுதா? ஆக மொத்தம் நம்ம எப்படி இருக்கணும், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், கூட்டு குடும்பமாக சிறந்த குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல போய்ட்டு சொல்லியிருக்கார். ஓகேவா, புரியுதா? இந்த வரியெல்லாம் புரியுதா? There are some who seem to fancy that for gladness they
must roam. அப்படி தான் படிக்கணும். சரியா? It is the stick together families that wins to the joy of the earth. They hears the sweetest music and that finds mirth. Is the old home roof that shelters all the charm that life can gives. There you find the gladdest playground. They the happiest spot to live. And O weary wandering brothers, if contentment you would win, come you back up unto the fireside and be comrade with your kin. அதான் சொல்கிறான் பாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எர்த்து பல்லடுக்கு குடும்பங்களான கூட்டு குடும்பமே உலகின் இன்பமான குடும்பம்னு சொல்கிறார் போயிட்டு. வாழ்க்கைக்கு உரிய அனைத்தையும் பாரம்பரிய வீட்டின் கூரையே அழகு அப்படிங்கிறாங்க. இன்னிசை கேட்டு துண்ணிய மகிழ்ச்சியை காணும். வாழ்க்கைக்கு உரிய அனைத்து அழகையும் பாரம்பரிய வீட்டின் கூரை கூட்டு குடும்பம் பாதுகாக்கும். அடுத்து, வாழ்க்கை ஆனந்தமாய் ஆடுகளமாய் இன்பமாய் இடமாக இருக்கும் நீ அடைய விரும்பினால். சுடரொளி களியாட்டம் நடைபெறும் இடத்திற்கு திரும்பி வா, உனது சொந்த நட்புடன் நட்புறவாடு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் முடிச்சிருக்காரு. சரிங்களா? இதுதான் ஃபேமிலிஸ், கூட்டு குடும்பம் தான் சிறந்தமானது அப்படின்னு போயிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா படித்து பாருங்கள். ஓகேவா? ஓகே. இதில் ரைமிங் வேர்ட்ஸை பாருங்கள். ஃபேர் ஏ, ஆர் ஏ, மேக் பி, பிரேக் பி, சன் சி, டன் சி, ஏஏ பிபி சிசி. ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏஏ பிபி சிசி ஏன்னா ரைமிங்காக இருக்குது. இதில் இந்த எர்த்து, த ஃபேமிலிஸ், த டூகெதர் ஃபேமிலிஸையும் இதில் பூமியையும் மனிதனையும் ஒப்பிடுறதுனால பர்சனிஃபிகேஷன், உயிரற்ற பொருளும் உயிருள்ள பொருளோட கம்பேர் பண்ணால் அது பர்சனிஃபிகேஷன். சரிங்களா? அது பார்த்துங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில். ஸ்வீட்டஸ்ட் மியூசிக், த ஃபைனஸ்ட் மெர்த், இமேஜினரி. நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு இமேஜினரி, ஒரு இமேஜினாக கற்பனையை உருவாக்கி பார்க்குறது தான் இமேஜினரிஸ். இந்த லைன்ஸு, இந்த 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா? த ரூப் த ஷல்டர்ஸ் அட் த சாம் தட் லைஃப் கேன் கிவ்ஸ், கிளாடஸ்ட் பிளே கிரவுண்டு. இது ரெண்டும் மெட்டபர் லைன்ஸ், உருவமாக உருவாக்கி பார்க்குது. அதான் மெட்டபர் லைன்ஸ். இந்த 2 லைன் இது ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? இப்போ அதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லிட்டேன். அப்புறம் இதில் தே தேர் அலிட்ரேஷன். சரியா? அது கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே.